வெல்கம் வியூவர்ஸ். டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய ஸ்பெஷல் என்னென்னா கஸ்டர்ட் பர்ஃபி. அதாவது கஸ்டர்ட் பவுடர் வச்சு ஈஸியான மெத்தடில் ரொம்ப டேஸ்டான ஒரு பர்ஃபி வீட்டிலையே நம்ம ஸ்வீட் கடையை விட சூப்பரான டேஸ்ட்டு, அதே மாதிரி டெக்ஸ்சர் எல்லாம் இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக கடையில் அடுக்கி வச்சுருக்க மாதிரியே அடுக்கி இருக்குது பாருங்கள். இது வீட்டிலே செஞ்சதுங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்கள் செஞ்சு வீட்டிலே செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைகளும் நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக சாஃப்டாக பிக்க வருது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு கண்டென்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். 400 கிராம்ஸு கண்டென்ஸ் மில்க்கு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் 250 கிராம் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். 400 கிராமுக்கு 250 கிராம் மில்க் பவுடர். இது 100 கிராம் வனிலா கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். எல்லாமே நிறுத்து அளவோடு எடுத்திருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு பவுலில், மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கஸ்டர்ட் பவுடரை போட்டிருக்கேன். அது கூடயே இந்த மில்க் பவுடரையும் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இப்போ இதுக்கு ஒரு 250 ml, அதாவது 250 ml மில்க்கு, இது காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். இது ஒரு கப் அளவுக்கு எடுத்திருந்தேன். அதில் கொஞ்சம் நான் குங்குமப்பூ போட்டு நான் ஊற வச்சுருக்கேன். அதனால் 3/4 கப்பாக தெரியுது. ஆனால் உங்களுக்கு குங்குமப்பூ அவசியம் இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. அதனால் நீங்கள் ஃபுல்லாகவே ஒரு கப்பையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் அது கொஞ்சம் வாசனையும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்குங்கிறதுக்காக நான் குங்குமப்பூ கலக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் இதில் 1/4 கப்பு பால் நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் எடுத்து வச்சுருந்த இந்த 3/4 கப்பு பாலையும் இதில் விட்டாச்சு. விட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இது கஸ்டர்ட் பவுடர்லேயே இருக்க கலரே நல்லா அழகாக வந்துருச்சு. நமக்கு வேஸ்ட்டாக கலரெல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 1/4 கப்பு பாலில் நான் கொஞ்சம் குங்குமப்பூ ஊற வச்சுருந்தேன். இதை இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவையில்லைனாக்கா இதை ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிச்சான ஸ்மெல்லு, டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த குங்குமப்பூ சேர்த்த உடனேயும் எவ்வளோ அழகான கலரில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த கண்டென்ஸ் மில்கையும் ஃபுல்லாக இதோடு சேர்த்துடணும். சேர்த்துட்டு நம்ம கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பாருங்கள், கொஞ்சம் இது எல்லாமே கொஞ்சம் அதாவது க்ரீமி மாதிரி வரும். அதனால் க்ரீம் மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் போதும். இதுக்கு மேலே நெய் விட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 2 டேபிள் ஸ்பூனும் நம்ம இந்த மிக்சரை ஒட்ட விடாமல் கொண்டு வர்றதுக்காக நான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மிக்சரை இந்த நெய்யோடு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் எடுத்து நம்ம இந்த கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ கை விடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம இதை ஃப்ளேம் ஹை ஆக்கவே கூடாது. ஏன்னா இது அடியில் பிடிச்சிரும். நம்ம மில்க் பவுடரு அதோட இந்த கஸ்டர்ட் பவுடர் ரொம்ப சீக்கிரமாக அடி பிடிக்கிறது. அதனால் கொஞ்சம் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடும்போது எவ்வளோ அருமையாக கெட்டிப்பட்டு வருது. நமக்கு இதுக்கு எக்ஸ்ட்ராவெல்லாம் நெய் சேர்க்க வேண்டாம். இது அப்படியே சேர்ந்து வருது பாருங்கள். இப்போ நல்லா பதத்துக்கு வந்துட்டுருக்கு. நல்ல பாத்திரத்தில் ஒட்டாத லெவலுக்கு நல்லா வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு கொஞ்சம் ஆற விட்டுட்டு இதை பால் மாதிரி உருட்டி பார்க்கணும். அப்போ நமக்கு தெரியும். அந்த பால் மாதிரி வந்துருச்சுனாலே
நமக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் இன்னும் கூட சூடாக தான் இருக்குது, நான் வேகமாக உருட்டி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கையில் ஒட்டாமல் நல்லா பால் மாதிரி வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி போதும். இது கொஞ்சம் உங்களுக்கு சாஃப்டாக இருந்தால் கூட ஒரு 2 நிமிஷத்துக்கு இன்னும் கூட கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுத்து வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மிக்சரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஏலக்காய் பொடி வந்து எல்லா இடத்துலையும் பரவுற லெவலுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இப்போ லாஸ்ட்டில் ஒரு 1/2 டீஸ்பூன் இது வந்து தேவைன்னா விடலாம், இல்லைன்னா வேண்டாம். ஏன்னா இது இந்த மாதிரி லாஸ்ட்டில் விட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணும்போது அந்த பர்ஃபியில் ஒரு ஷைனிங் கொடுக்கும். அதுக்காக இந்த 1/2 டீஸ்பூன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதுவும் செய்ய வேண்டாம். இப்போ நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு நம்ம ஸ்டவ்வை. இப்போ இதை ட்ரே வந்து ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நெய் தடவி. அதில் நம்ம இதை இந்த பர்ஃபிக்குள்ள மிக்சரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நம்ம கரண்டியெல்லாம் வச்சு எடுக்கலாம், அப்படியே விழுந்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பதமாகி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வேகமாக இதை அமுத்தி விட்டு செட் பண்ணிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதை நல்லா வந்து காய விடணும், ஆற விடணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம பீஸ் போடணும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. மேலே அந்த ஷைனிங்கெல்லாம் தெரியுது பாருங்கள், அது நெய்னால் உள்ள அந்த ஷைனிங்கு. இப்போ இது எல்லாத்தையும் இந்த பேப்பரை எடுத்துட்டு நம்ம இந்த ஓரங்களை வந்து கட் பண்ணிடுவோம். அழகாக ஷேப்புக்கு கொண்டு வர்றதுக்காக நான் இந்த ஓரங்களை எல்லாத்தையும் கொஞ்சம் ஷேப் பண்ணி விட்டுறேன். அப்போ தான் வந்து நம்ம கட் பண்ணும்போது பீசஸ் அழகாக வரும் எடுக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா ஸ்கொயராக வந்துருச்சு இல்லையா? இப்போ நம்ம கரெக்டான அளவுக்கு அழகாக பீசஸ் போட்டுடலாம். போட்டு பாருங்கள், எவ்வளோ அழகாக கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்கனாக்கா இது மறக்கவே மாட்டீங்க. ஏன்னா இது ஈஸியாக வேறு இருக்குது இல்லையா? அதனால் ரொம்ப கஷ்டமெல்லாம் பட வேண்டாம், பாகுபதம் பார்க்க வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். பாருங்கள், எவ்வளோ அருமையான டெக்ஸ்சரில் இருக்குது. நான் ஏற்கனவே இதை உடச்சி காமிச்சேன். அவ்வளோ சாஃப்டான டெக்ஸ்சரில் இருக்குது. நல்ல டேஸ்ட்டுங்க, நல்ல வாசனையாகவும் இருக்கும். நீங்கள் இதே மாதிரி மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இந்த தீபாவளிக்கு புது ஸ்வீட்டு எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி புதுசாக வீடியோக்கள் நான் போட்டுட்ருக்கேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த புது ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி.